திமுக அரசு தன் கையாளாகாத தடத்தை எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கள் பக்கம், அதாவது பிஜேபி RSS பக்கம் திருப்பி விடுறதா ஒரு வேலையை. அவங்களோட துணைவியார் கோயில் கோவிலா ஏறி இறங்குவாங்க. அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாமே உண்டு. ஆனா அவங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு மட்டும் கடவுளே இல்லைன்னு சொல்ற நீங்க முருகர் பக்தரை பத்தி பேசலாமா? அந்த மாநாட்டை நடத்தலாமா? அசிங்கமே இல்லாம முருகர் பக்தர் மாநாடு 5 லட்சம் பேரோட சிறப்பான ஒரு வழிபாடு நடத்தி ஒரு கின்னஸ் சாதனையை படைக்கும். ஒரு பெருத்த பண முதலியா எப்படி உருவானாரு அதை சொல்லிட முடியுமா? துண்டுச்சிட்டு இல்லாம 4 வார்த்தை தமிழே ஒழுங்கா பேச தெரியாது. திமுக தமிழர் மாநாடுன்றது திமுக திமிழர் மாநாடுன்னு எழுதக்கூடிய தத்தி கூட்டம். இந்த கூட்டம் பெண்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளை குழந்தை ரோட்ல நிப்பாட்டி அவருக்கு யாருக்கு சின்ன தத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்களுக்கு உற்ற நண்பர் அப்படின்னா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஆட்சி உங்களோடது அப்படின்னா எந்த அராஜக போக்குக்கும் போவீங்களா? அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு சேர், அதாவது பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் திமுகக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கின்ற அவசியமே கிடையாது. அண்ணன் திருமா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கையை பிடிச்சு தூக்கி இருந்தா தானே அது இனத்தின் அடையாளம், என் இனத்தை மேம்படுத்துவதற்கான அடையாளம், நான் மிகச்சிறந்த ஒரு ஆண்மகனாக நான் திலகப்படுறேன் அப்படின்னு நாங்க காட்டியிருக்க முடியும். இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி நிர்வாகி திருமதி ஜெயமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்க ஊர்ல ஜூன் 22ஆம் தேதி மதுரை மண்ணில் முருகர் மாநாடு நடக்க போகுது. இதுக்கு பல தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது பக்தர்களுக்கான மாநாடு கிடையாது, இது சங்கிகளுக்கான மாநாடு. இந்த மாநாடை வச்சு முருகரை வச்சு பாஜக அரசியல் பண்ணுது அப்படின்னு திட்டவட்டமா உங்களை பார்த்து ஒரு எதிர்வினை வச்சிருக்காங்க. இத பாஜக எப்படி பாக்குது? நியூட்டன் தேர்ட் லா மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அது மாதிரி திமுக அரசு தன் கையாளாகாத தடத்தை எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கள் பக்கம், அதாவது பிஜேபி RSS பக்கம் திருப்பி விடுறதா ஒரு வேலையை. முக்கியமா அவங்க எதுல கை வைப்பாங்க அப்படின்னா மக்களோட சனாதானத்திலையும் வழிபாட்டு இறை நம்பிக்கையில கை வைப்பாங்க. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. முருகர் பக்தர் மாநாடு எப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏன்னா அவங்கதான் இறைவனே இல்ல, கடவுளே இல்ல, இறை நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வெள்ளி குத்துவிளக்கு வச்சு குத்துவிளக்கு ஏத்துவாங்க. அவங்களோட துணைவியார் கோயில் கோவிலா ஏறி இறங்குவாங்க. அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாமே உண்டு. ஆனா அவங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு மட்டும் எந்த விதமான இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது, மூடத்தனமா திமுகக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு சமயோஜித புத்தியோட யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யார் அப்படின்னா திமுகவினர் தான். அதே திமுக பழனியில முருகன் மாநாடு முன்னெடுத்தாங்க சேகர் பாபு அவர்கள் தலைமையில. அதப்படி அவங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னி. முருகர் பக்தர் மாநாட்டை அவங்க பழனியில் நடத்தும் போது மட்டும் அது இறை நம்பிக்கை. கடவுளே இல்லைன்னு சொல்ற நீங்க முருகர் பக்தரை பத்தி பேசலாமா? அந்த மாநாட்டை நடத்தலாமா? அசிங்கமே இல்லாம வாக்குக்காக, மக்களின் ஓட்டுக்காக போய் இறை பக்தருக்கு நாங்க முருகன் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு பழனியில் நடத்திட்டு, நாங்க கடவுள் தான் மூலதனமே, எங்க வாழ்வின் ஒவ்வொரு அங்கமும் இறைவன் தான், எங்களை இறை நம்பிக்கை தான் எங்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி கடவுளை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய பிஜேபி காரங்களும் RSSம் இந்து முன்னணியும் ஏன் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொல்றீங்க? ஒவ்வொரு மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கு. திமுகக்கு வேணா இது கபட நாடகம் ஆடி மக்களை திசை மாற்றம் செய்யலாம். ஆனா மக்கள் திரளா அணியணியா குடும்பமாய் எல்லாருமே இந்த முருகன் பக்தர் மாநாட்டுல ஒவ்வொரு மாலை வேளையிலையும் அந்த கண்டு கழிச்சுட்டு போறாங்க, குதூகலிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. களத்துல நாங்க இருக்கோம். என்ன அப்படின்னா மதுரை மண்ணுக்காரங்க, மதுரையில என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன அங்க நடக்குது களத்துல அப்படின்னு. முதல் நாள் துவங்கின நாள்ல இருந்து மக்கள் கூட்டம் ஆரம்பிச்சாங்க. இத்தனைக்கு பள்ளி காலகட்டம், பள்ளிக்கூடம் வேற நடக்குது. ஈவினிங், அதாவது சாயந்தரம் மாலை வேளையில மக்கள் குடும்பமா சாரசாரையா இத வழிபட்டுட்டு போறாங்க. ஜூன் 22ஆம் தேதி முருகர் பக்தர் மாநாடு 5 லட்சம் பேரோட சிறப்பான ஒரு வழிபாடு நடத்தி ஒரு கின்னஸ் சாதனையை படைக்கும். எல்லாருமே நாங்க கந்தசஷ்டி கவசம் பாடுறதா இருக்கோம். சிறப்பான ஒரு வழிபாடு நடக்கும். அதுக்கு கட்டாயம் முருகர் எங்களுக்கு அருள் புரிவாரு. அதை பார்த்துட்டு திமுக மூஞ்சில கறி பூசிக்கதான் போகுது. திமுக அலறுது, மதுரை குலுங்குது. மதுரை மாநாட்டால மிகச்சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தே தீரும்.
இன்னொரு பக்கம் காங்கிரசின் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து முருகரை கையில எடுத்து ஒரு அரசியலை வந்து பாஜக முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நினைச்சாலும் அது முடியாது. முருகர் வந்து தமிழ் கடவுள். அவரை வந்து பாஜக நினைச்சா ஹைஜாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க முருகரை ஹைஜாக் பண்ணி மதுரை கொண்டு போயிட்டீங்க. ஹைஜாக் பண்றதுக்கு முருகர் எங்க இருந்தாரு? எங்கிட்ட தானே இருக்காரு. மதுரை மண்ணில தான் இருக்காரு. அவர் எங்கேயும் இல்ல. அவர் எங்க இருந்து ஹைஜாக் பண்றது? செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரு சாதாரண அலுவலகத்துல பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அலுவலக பணியாளர் ஒர்க் பண்ணிட்டு இருந்து, இன்னைக்கு அந்நிய நாடுகள்ல கூட சொத்துக்கள் குவிக்கிற அளவுக்கு, ஒரு முதலீடு செய்யற அளவுக்கு, பங்கு சந்தையில இருக்கட்டும், தொழில் முனைவர்களா எல்லாத்திலுமே ஒரு முதலீடு செய்யற அளவுக்கு ஒரு பெரிய பெருத்த பண முதலியா எப்படி உருவானாரு? அதை சொல்லிட முடியுமா? அப்படி யோசிக்கக்கூடிய இவர்லாம் ஊழலே திளைக்கக்கூடிய ஒரு பெரிய காங்கிரசின் மாநில தலைவர். இவர்லாம் முருகரை வந்து வழிபடுறோம்னு சொல்றது அந்த முருகனுக்கே அடுக்காது. முருகனை கேட்பார் கட்டாயம். இவங்க எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல இல்லாம, அதாவது அரசியல் களத்திலே இல்லாம போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல தெளிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் முருகனை கையில எடுக்கவே கூடாது. முருகனை வந்து உண்மையா வழிபடக்கூடிய சங்கிகள் சொல்லக்கூடிய நாங்களே கூட சங்கிகள் சொல்ற என்ன பெருமை? சனாதனத்தை நாங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டுறோம். நாங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்கள்கிட்ட முருகன் கட்டாயம் இருப்பார். திமுக கட்சி வந்து திராவிடம், அதிமுக திராவிடம் அப்படின்றத வந்து அவங்க பேர்லையும் அவங்க கொள்கையிலையும் வச்சிருந்தாலும் தமிழ் அப்படின்றத தூக்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி பாஜக போன்ற எல்லா கட்சிகளும் தமிழகத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த தூக்கி பிடிக்கிறாங்க. அதுல பலவிதமான அரசியலும் செய்யப்படுது. இப்ப நாம் தமிழர் சார்பில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்செந்தூர்ல நடக்க போற அந்த குடமுழுக்கு வந்து தமிழ்ல வந்து நீங்க ஓத வேணும் அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் ராஜா வந்து அரசர் கட்டின அந்த கோவில், அதுவும் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றப்போ நீங்க ஏன் தமிழ்ல ஓதக்கூடாது அப்படின்ட்டு, அதற்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இல்ல சமஸ்கிருதம் தான் அது வந்து ஓதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல சமஸ்கிருதத்துல இருக்கும்? தொன்று தொட்டு ஒரு பழமையான மொழி தொன்மொழி தமிழ். அதுலதான் வேதங்கள் ஓதணும் அப்படின்றது மிகச்சிறந்த விஷயம் தான். அதுல இல்லாம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சமஸ்கிருதமும் நாங்க வேண்டாம் என்று சொல்ல, உங்களை மாதிரி தமிழ் ஒண்ணுதான் வேணும் அப்படின்னு ஒரு மொழிய, எங்களோட தாய்மொழி கட்டாயம் இங்க பிறப்பில ஊர்னது, ரத்தத்துல கலந்தது. அதற்கு நீங்க ஒன்னும் அடைமொழி கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நீங்க ஊன்றி கால் ஊன்ற வைக்க வேணாம். பிறப்பிலேயே ஒவ்வொரு தமிழ் மண்ணில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தமிழின் பற்று தெரியும், தமிழோட வாசம் தெரியும், தமிழோட உணர்வு இருக்கும். அதை இவங்கதான் கொண்டு வந்து நமக்கு தரணும்ன்ற அவசியமே இல்லை. அதை தூக்கி பிடிக்கின்ற தேவையும் கிடையாது. அதை தாண்டி மக்களுக்கு என்ன செய்யறோம்? சமஸ்கிருதமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், மற்ற மொழிகளுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்கள் தெரியறதுக்கு என்ன வழிவகை செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு அழகே தவிர, ஒன்ன பிடிச்சு நாங்க அதையே தொங்கிட்டு இருப்போம். துண்டுச்சிட்டு இல்லாம 4 வார்த்தை தமிழையே ஒழுங்கா பேச தெரியாது. 11 லட்சம் பிள்ளைங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல எத்தனை பிள்ளைங்க தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க? இவங்க எல்லாம் தமிழை தூக்கி பிடிக்கலாமா? ஒண்ணு இல்ல. திமுக தமிழர் மாநாடுன்றது திமுக திமிழர் மாநாடுன்னு எழுதக்கூடிய தத்தி கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டம்ல என்ன தமிழை தூக்கி பிடிச்சிருவீங்க? தமிழை நீங்க படிங்க, படிடா பரமா அப்படின்ற மாதிரி நீங்க படிங்க தமிழை. உங்க செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும், உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் எல்லாருமே, உங்க சின்ன கத்தியில இருந்து சுடலி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாரும் தமிழை படிங்க. உங்களுக்கே 4 சீட்டு துண்டு சீட்டு இல்லாம 4 வார்த்தை தொடர்ந்து தமிழ்ல அழகா பேசவோ எழுதவோ தெரியாது. நீங்க என்ன தமிழை தூக்கி பிடிக்கிறீங்க? தமிழ்ன்றது எங்க உணர்விலையும், எங்கள் தேசத்திலையும், எங்கள் பட்டிலையும், எங்க இனத்திலையும், எங்கள் மனத்தில், எல்லா விதத்திலும் எங்க உள்ளத்தில் கலந்திருக்கக்கூடிய இரண்டக கலந்த ஒன்று. தமிழை இவங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது தானா எங்கள் பிள்ளைகளுக்கு தன் ரத்தத்தின் கலந்து உணர்வோடு ஊன்றி வளரக்கூடிய ஒரு விஷயம் தான். நாம் தமிழர்கள் வந்து நீங்க தமிழ்ல அதை பண்ணல அப்படின்ட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டம், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதிலடியை நாங்க கொடுப்போம், எதிர்வினை செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது இப்போ திமுக வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களோட கருத்து. சமஸ்கிருதத்தில் தான் இது ஓதப்படும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் சொல்லுது. இப்போ பாஜகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? நாம் தமிழர் எப்பயுமே ஒரு கட்சின்னு ஒண்ணு தொடங்கி இருக்கோம். அப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கணும். சொன்னாதானே அவரு இருக்காரு களத்துல அப்படின்ற விஷயமாக புரியும். இப்ப வந்து சில விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ரொம்ப எளிமையா மக்களோட மக்களா கலந்துதான் ரொம்ப நான் வந்து உள்ளமாற இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க வந்து நான் திருமணம் பண்றதுக்குள்ள ஒரு கைம்பெண்ணை தான் திருமணம் பண்ணுவேன், இலங்கை தமிழர் பொண்ணதான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. செஞ்சாரா? இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் எதுக்குமே முரண்பாடாதான் நடந்திருக்காரு தவிர, நாங்க எளிமையானவங்க, நாங்க வந்து தமிழ்லதான் உறுதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவர் பேர் சைமன் வச்சிருக்காரு. ஏன் அழகான தமிழ் பேர் வச்சிருக்க வேண்டியதானே? செந்தமிழ் சீமான்ற வார்த்தையை வந்து வாக்குக்காகவும் மக்களின் வந்து மனதில் போய் நிக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றத்துக்காகவும் தான் ஏற்படுத்திருக்காரு. அவர் இயற்பெயர் சைமன் தானே.
அப்ப இவர் ஏன் தேவை, இவர் எந்த வழிக்குடியில இருந்து வந்திருக்காரு சொல்லலாம், 1000 விஷயங்களை சொல்லலாம். வெளி மைக்கு கிடைச்சிருச்சு, வெளி தோற்றத்துக்கு மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஆள் மனதில இருந்து நம்ம மக்களுக்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நம்மளோட அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு பக்கத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் என்னென்ன விஷயங்கள் வந்து திமுக செஞ்சிருக்கு அப்படின்றத மக்களுக்கு பறைசாற்றி நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்றதும் மத்திய அரசு என்னென்ன கொடுக்கல அப்படின்றத எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பல இடத்துக்கு வந்து போறதை பார்க்கும். அவர் கன்னியாகுமரி அந்த மாதிரி உங்களுடைய பக்கத்து மாவட்டமான சிவகங்கைக்கும் அவர் வந்திருக்காரு. பயங்கர ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு சிவகங்கையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோட மாவட்டம் சிவகங்கை, அது என்னோட பிறந்த ஊர்ல என் வீட்டு வழியா தான் அவர் போனாரு. நான் என்னதான் அப்படி கூட்டம் யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க, நம்ம ஊர்ல யாரெல்லாம் போயிருக்காங்க மக்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா போய் பார்த்ததுல பள்ளி பிள்ளைகளை பள்ளி நேரத்துல எல்லா பிள்ளைகளும் வரிசையா கொண்டு வெளியே நிப்பாட்டிச்சிருக்காங்க. பெண்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளை கொண்டு ரோட்ல நிப்பாட்டி அவருக்கு, யாருக்கு, சின்ன தத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. எவ்வளவு ஒரு அவலமான அசிங்கமான நிலை தமிழகத்திற்கு. ஆட்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு பள்ளி நேரத்துல எப்படி பெண் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீங்க, ரோட்டு கூட்டிட்டு வந்து உட்கார் நிக்க வச்சு எப்படி பிள்ளைங்களுக்கு வரவேற்பு, ஒரு அரசு விழாவை, ஒரு அரசு ஒரு விழா எடுக்குது அப்படின்னா அதற்கு மாணவ பள்ளி சிறார்கள் எப்படி கூட்டிட்டு வருவீங்க நீங்க? பள்ளி கல்வித்துறை தூங்கி கொண்டிருக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து உங்களுக்கு உற்ற நண்பர் அப்படின்னா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஆட்சி உங்களோடது அப்படின்னா எந்த அராஜக போக்குக்கும் போவீங்களா? பெண் பிள்ளைகளை யாரை கேட்டு ரோட்டு கூட்டிட்டு வந்து கட்சி சார்பா நிக்க வச்சீங்க? கட்சி கொடி நிக்குது, எல்லா பெண் பிள்ளைகளும் வரிசையா நிக்கிறாங்க வரவேற்க. உங்களுக்கு பொதுமக்கள் இல்லையா? ஏன் இல்ல அப்படின்னா நீங்க எந்த விதமான நல்லதுமே மக்களுக்கு செய்யல. உங்க லட்சம் தெரிஞ்சுதான் யாரும் மக்கள் முன் வர மாட்டாங்க, வரவேற்பு கொடுக்க வரமாட்டேறாங்க. அதனால பிள்ளைகளை வச்சாதும் ஒரு விழா எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில எங்க ஊரு சேர்மன் நடத்தினாரு. அது மிகப்பெரிய ஒரு அசிங்கத்துக்குரிய விஷயம். கேவலமா இல்லையா? பெண் பிள்ளைகளை நம்ம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு ரோட்ல நிப்பாட்டி இருக்கோமே, பிள்ளைகளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரலாமான்ற ஒரு சமயோஜித அறிவு கூட இல்லாம நடக்கக்கூடிய கேடுகட்ட அரசு திமுக அரசு. இதே மாதிரி இந்த ஸ்கூல் குழந்தைங்களை வச்சு இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும் பொள்ளாச்சியில வந்து ஒரு நகராட்சி மண்டபத்துல 10, 11, 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காலேஜ்ல எந்த மாதிரி நீங்க வந்து எதிர்கொள்ளலாம், என்ன இது எடுக்கலாம், எப்படின்ற கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவ மாணவிகளை வந்து ஒரு மண்டபத்துக்கு அழைத்துட்டு போய் இதுதான் நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு பெற்றோர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டருக்கு போன் பண்ணி பேசுற அந்த ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆகுது. அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த வழியா போறேன், அந்த மண்டபம் வழியாக அங்க ஃபுல்லா திமுகவோட கொடி இருக்கு, அதே மாதிரி திகாவுடைய பேச்சாளருக்கும் மதிவதனி அவங்களுடைய அந்த பிளக்ஸ் இருக்குது, சோ அவங்க தான் வந்து அங்க இது பண்ண போறாங்க, வெளில பார்த்தா இளைஞர்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க, சோ நாங்க ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க அனுப்புறோமா இல்லையா, நாங்க வந்து இந்த சித்தாந்தத்துல இல்ல, நாங்க வந்து கடவுளை வந்து நம்புறவங்க, நாங்க ஹிந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு அந்த பேரண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரியாக பண்றீங்க அப்படின்ட்டு ஹெச்எம் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதே பள்ளிக்கல்வித்துறை தான் அதையும் சாருது. ஹெச்எம் வந்து இல்ல எனக்கு தெரியல அப்படின்ட்டு இதுக்காக தான் சொல்லி கூட்டு போறாங்க, நான் அதை தெரிஞ்சோடனே வேணான்ட்டு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து திமுக கையில் எடுக்கிறது சரியாக இருக்கு? இது முக்கியமா ஏற்புடையது அல்ல. திமுக அரசு பள்ளி கல்வியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை வைத்து அரசியல் பண்ணுவது ஒரு கண்டிக்கத்துரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன ஒரு கேடு கட்டத்தனம். ஒரு திமுக அரசு நீங்க நடத்துறீங்க, கட்சி நடத்துறீங்க அப்படின்னா, அரசியல் நடத்துறீங்க அப்படின்னா உங்களால பொதுமக்களை, வெகுஜன மக்களை கூட்டி கொண்டு அழைத்து கொண்டு வந்து உங்களால உங்களோட விஷயத்தை நடத்த முடியல, மக்கள் கிட்ட அணுக முடியல அப்படின்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மட்டமான அரசியலை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். உங்களுக்காக ஒரு மகளிர் கூட முன்னுக்கு வந்து நாங்க வர்றோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம், முதல்வர் வராரா அப்படின்னு குதுகுலிக்க வரல அப்படின்னா நீங்க எதுவுமே மக்கள் கிட்ட செய்யல, கடைக்கோடி தொண்டனுக்கும் உங்கள் திட்டங்கள் போய் சேரல அப்படின்னு அர்த்தம். முக்கியமா பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்த திட்டங்கள்ல 90% பெண்களுக்கானதாகவும் மிகப்பெரிய திட்டங்களும் முக்கியமான திட்டங்களும் அதிகப்படியான பங்களிப்பு தமிழகத்துக்கு தான் வந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டினா பரவாயில்ல, அத மக்களுக்கு வெகுபாதையா செய்து கொடுக்கவே இல்லை, நிறைய மக்களுக்கு சென்றடையல. அது எவ்வளவு பெரிய ஒரு அவலமான நிலை தெரியுமா? ஆனா அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் நம்மள தமிழக அரசுல வந்து மோடிஜி போய் செய்த திட்டங்கள் உள்ள போயிருச்சு அப்படின்னா அத்தனை பேரும் பாஜகவை விரும்பிடுவாங்க, வாக்களிச்சிருவாங்க, நமக்கு தமிழகத்துல ஒரு சிறு துளி இடமே இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் முதல்வர் அவர்கள் எந்த விதமான திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. அது மக்களுக்கு கொண்டு போய் சேர விடுறதே இல்லை. எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் முத்ரா கடன் திட்டமா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டங்களும் எங்க திமுக அரசு கொடுக்க கூடாதுன்னு பகிரங்கமா சொல்றாங்க.
கொடுத்துட்டா இந்த பக்கத்துல இருக்க குறுநில மன்னர்கள் போல இருக்கிற திமுகவினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுக்க விடுறது இல்லை. எதை? மோடிஜியோட திட்டங்கள் ஒரு திட்டத்தையும் அவங்க செய்து கொடுக்க விடாதனாலதான் மக்கள் கிட்ட அதிகப்படியான விஷயங்கள் போய் சேராம இருக்கு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இந்த கேடுகட்ட திமுக அரசு தான் முழுக்க முழுக்க காரணம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு பலரும் வந்து அட் அ டைம்ல வந்து கூண்டோண்டி இந்த கட்சியில இந்த கட்சியில வந்து சேர்ந்தனர் அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் 2 நாட்களுக்கு முன்னாடி பாக்குறோம், தாவேகா கட்சியிலிருந்து இளைஞர்கள் பலரும் வந்து அந்த தாவேகானுடைய அந்த துண்டை எடுத்து போட்டு அவங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டை கிழிச்சிட்டு அவங்க வந்து திமுகல வந்து சேர்ந்த அந்த காட்சியை நம்ம பார்த்திருப்போம். சரி, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண் அவங்க வந்து வந்ததை பார்த்தோம், அதிருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே மாதிரி பல இளைஞர்கள் வர்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, தாவேகா மேல மக்களுக்கு ஒரு தில்லையோ இருப்பில்லையோ அங்க இருக்கும் தொண்டர்களுக்குன்னு யோசிச்சோம். ஆனா அதே தாவேகா சார்ந்தவர் வெளில வந்துட்டு இல்ல எங்களை வற்புறுத்தி தான் அது பண்ண வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதுக்கு திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல அவங்களை மிரட்டி பேச வச்சாங்க. திமுகவினர் தனக்கு வாக்கு வேணும், தமக்கு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள். திமுகவினர் கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும், மிரட்டி அராஜகம் செய்வதற்கும், கற்பழிப்பு, பெண்களை சூறையாடுறது, இதுல எல்லாத்திலயுமே கை தேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா திமுகவினர் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க யாரெல்லாம் ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க, மக்களை வந்து துன்புறுத்தக்கூடியவங்க, மாற்று கட்சியினரை மிரட்டி கொண்டு வந்து தன் கட்சியில இணைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுக்குன்னே திமுக ஒரு தனி அமைப்பே இருக்கு. அந்த அமைப்பை பற்றி தான் யோசிக்கிறேன். தமிழகத்திற்கு ஒரு மதிவதனி பத்தல அப்படின்னு நிறைய பெண்களை உருவாக்குறதுக்காக பெண் பிள்ளைகளை அப்படி கூண்டோட தூக்கிட்டு போய் பிள்ளைங்களை வந்து மிரட்டுறது, தாவேக்காவோட கொடியை கழட்டிட்டு இன்னொரு இதம்மா எங்க திமுக இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களா சும்மா போய் நாடகம் போடுறது, இதெல்லாம் திமுக செய்யக்கூடிய எப்பயும் சராசரி வேலை தானே. இவங்க இன்னைக்குன்னு செஞ்சாதான் ஐயோ இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கலாம். இவங்களுக்கு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல எப்பயுமே இதே மாதிரி துஷ்பிரயோகமான வேலைகளை மட்டும்தான் திமுக செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா நேர்மையான வழியில செய்யறதுக்கு எதுவுமே இவங்க செய்து கொடுக்கல மக்களுக்கு. இவங்களால ஒரு பிரயோஜனமும் மக்கள் பயன்பெறவில்லை. அதனாலதான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியான புத்திகள்லாம் கையாளுறாங்க. திருச்சியில விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாரு. அதாவது மத சார்பின்மை அப்படின்றத வந்து முன்னெடுத்து இந்த கூட்டத்துல பல கருத்தையும் வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதுல முக்கியமாக வந்து இளைஞர்கள் வந்து நீங்க சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி வந்து போய் உங்க வாழ்க்கையை வந்து தொலைக்க கூடாது, அதே மாதிரி அம்பேத்கரை வந்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாருமே அந்த வழியில போக மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது இளைஞர்களுக்கு அப்படின்னு இல்லாம எஸ்சி இளைஞர்களுக்கு அப்படின்ட்டு பொதுவாக அவர் தனியாக சொல்றாரு அப்படின்றதும், சினிமா நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாது அப்படின்ட்டு திமுக கூட்டணியில இருந்தே அவர் பேசுவதும் வந்து எப்படியாக இருக்குது. அண்ணன் திரும்ப அவர்களுக்கு ஒரு சேர், அதாவது பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் திமுகக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் அங்க ஒரு மனுஷனா கூட மதிச்சு அவங்களுக்கு எத்தனை தொகுதி தரப்போறோன்றத பேசி திமுக அவங்களுக்கு ஒண்ணு ராஜ உபசரிப்பு கொடுத்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கல. ஆனாலும் அண்ணன் திமுக பயங்கரமான முட்டா கொடுத்துட்டு இருக்காரு. இளைஞர்கள் வந்து யாருமே சினிமா துறையில இருக்கவங்க பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து நல்லதொரு ஆட்சியை கொடுக்க முடியுமா, நல்லதொரு கூட்டணியில இருக்க முடியுமா? இவரால் இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நபர் தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சு தானா தன் சுயோஜித விஷயத்தை நிரூபிக்கணும். அதுல ஒரு கையாளாத தரத்தை வந்து அண்ணன் திரும்ப அவர்கள் விட்டுட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2வது அண்ணன் சொல்றாரு, நம்ம இனத்தின் சார்பா வந்து தனித்து நிக்கணும், நம்ம வந்து வெளிப்படையா தெரியணும், நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் இனத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அந்த இன மக்கள் அவரை தெய்வமா போட்டுறாங்க அப்படின்னா இவர் ஒரு பொறுப்பற்ற கூட்டணியில, இவரை மதிக்காத ஒரு கூட்டணியில தன்னோடு இல்லாமல் தன் இனத்தை சார்ந்த மக்களுக்கும் வஞ்சகம் இழைக்கக்கூடிய தலைவனாத்தான் நான் அண்ணன் திரும்ப அவர்களை பார்க்கிறேன். நல்லதொரு கூட்டணியுடன் சேர்ந்து நல்லதொரு ஆட்சியை கொடுத்து தன்னை சார்ந்த மக்களுக்கும் தன் இனத்தை சார்ந்த மக்களுக்கும் எந்த விதமான பயனும் அளிக்கவே இல்லை அண்ணன் திருமா அவர்கள். ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து தூக்கு பிடிக்கும் தலைவராக தானே திருமாவளவன் அவர்களை பாக்குறாங்க. அந்த சமூகத்தினருக்கு வாக்கை வந்து அவர் அள்ளி செல்கிறார். அதனால்தான் வந்து திமுக அவர் வந்து கூட்டணியில வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரும்பாலான ஒரு கருத்து இருக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம அவர் வந்து அம்பேத்கரை பின்பற்றும் நீங்கள் வந்து நம்ம அம்பேத்கரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தானே அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து நீல கலர் பேண்ட் நீல கலர் கோட்டு போட்டுட்டு ஏன் நீ போடக்கூடாதா நான் போடக்கூடாதா அப்படின்ற இது இல்லாம நீங்கள் எல்லாரும் போடலாம் அப்படின்ற தலைவர் தொண்டன்ற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரையும் ஒரே போல் ஒருமித்த வியூல வந்து பார்க்க முடியுது இல்லையா? இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படின்னா அண்ணன் திரும்ப அவர்கள் கோட்டும் சூட்டும் போட்டார். எங்க போட்டிருக்காரு? அவர் மட்டும் அவர் கட்சி சார்ந்து அவர் இனத்தை சார்ந்த மக்கள் மட்டும் வந்த மேடையில் போட்டிருக்காரு. அவர் எங்க போட்டிருக்கணும்? கூட்டணி கட்சியில எல்லா திமுக மேடையில
அன்னைக்கு போட்டுட்டு போய் அண்ணன் திருமா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கையை பிடிச்சு தூக்கி இருந்தா தானே அது இனத்தின் அடையாளம், என் இனத்தை மேம்படுத்துவதற்கான அடையாளம், நான் மிகச்சிறந்த ஒரு ஆண்மகனாக நான் திலகப்படுறேன் அப்படின்னு நாங்க காட்டியிருக்க முடியும். இவரோட மேடையில இவர் இனத்தை சார்ந்த மக்கள்கிட்ட மட்டும் கோட் சூட்டு போட்டு போய் என்ன செய்ய? திமுக மேடையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நடுவில் நின்று கையை தூக்கி இருந்த அன்னைக்கு தானே இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தார் அப்படின்னா அண்ணன் திருமா அவர்கள் பேசின வீர வசனத்திற்கு ஆமா அப்படின்னு நம்ம ஆமோதிச்சிருக்கலாம். அம்பேத்கர் சொன்ன வழிப்படி நான் நடக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கலாம். இது அம்பேத்கர் சொன்ன வழிப்படி நடக்கலையே. அவர் அன்னைக்கு கையை பிடிச்சு கும்பிட்டு கும்பிடு போடும் திருமா அவர்கள் இன்னைக்கு பொதுவெளியில் பொது மேடையில் வீரவசனம் பேச தகுதியற்ற நபர். எங்களோட இணைந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.